ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் தக் லைஃப் படத்துடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். விண்வெளி நாயகா இந்த படத்துடைய கதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேற லெவலான கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி ஒன்றும் இல்லைங்க. இது நார்மலான ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு தான் சொல்லலாங்க. நீ என் உயிரை காப்பாற்றுறவன், அம்மங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டேன். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பேரலான கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைங்க, இது வந்து ஒரு நார்மலான கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். காதல், காமம், எமோஷனல் எல்லாம் கலந்த ஒரு நார்மலான கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ மக்களே, என்னன்னா மணிரத்னம். ஸோ மணிரத்னம் சார் படங்கள் வந்து எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வேறு லெவலில் அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, அப்புறம் கிளைமேக்ஸு, அப்புறம் இன்டர்வல் சீன் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாருங்க. மனுஷன் படத்தை ரசித்து பார்க்கலாம். மணிரத்னம்னு சொன்னால் அந்த டேரக்டர் யாருக்கு தான் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ ரசித்து பார்க்கக்கூடிய படங்களை தான் அந்த மனுஷன் எடுத்து வச்சுருப்பாரு மணிரத்னம் சார். ஆனால் இந்த படத்தில் இந்த கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. ஐயோ முடியலைங்க. ஏன்னா இதுக்கு செக்கச்சி வந்தமான படமே மேல்னு சொல்லலாங்க. ஸோ செக்கச்சி வந்தமான படத்துலேருந்து ஒரு சில கேரக்டர்ஸை மாற்றி அந்த படத்துலேருந்து ஒரு கொஞ்சோன்னு ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கதையை கொடுத்த மாதிரி தான் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சான் திரைப்படம், அப்புறம் விவேகம் திரைப்படம், அப்புறம் ஏழாம் அறிவு, இந்த மாதிரி அந்தந்த படங்களை கொஞ்சம் கொஞ்சம் நினைவூட்டி போடுற மாதிரி இருந்துச்சு இந்த தக் லைஃப் படத்துடைய ஒரு சில சீன்ஸ். ஸோ மக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ நான் செகண்ட் ஹாஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்டர்வல் சீன் பேரலில் இருந்துச்சுங்க. சிம்பு சார் அண்ட் அப்புறம் கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து அந்த வில்லனிசம், சிம்பு சாருடைய அந்த வில்லனிசம் கொஞ்சம் பேரலில் பீக்காக காட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. கையில் எடுத்துக்கணும். செகண்ட் ஹாஃபில் வந்து கமல்ஹாசன் சேரையும் மிஞ்சிய ஒரு வேரலான ஒரு படி எக்ஸ்ட்ராவாக ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா நல்லா நடிச்சிருக்காரு மனுஷன். சிம்பு சார் வந்து வேரலாக நடிச்சிருக்காரு. ஸோ கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு வந்து வேரலான ஒரு வில்லன் கிடைச்சிட்டாரு. ஸோ படம் முழுக்க அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? பட் லாஸ்ட் சீனில் வந்து கிளைமேக்ஸில் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சீன்ஸையுமே அழகுபடுத்தி காட்டி வேறு லெவலில் மாசாக காட்டி செதுக்கியிருக்காருங்க. யார்? மணிரத்னம் சார் செதுக்கியிருக்காரு ஒரு சில சீன்ஸை. அந்த சீன்ஸை வேறு லெவலில் மெருகூட்டி வேறு லெவலில் மாசாக கொடுத்துருக்காருங்க. யார்? நம்ம ஏஆர் ரஹ்மான். கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பிஜிஎம் தான் இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போய் அப்படியே இறுக்கமாக பிடிச்சி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு கிளைமேக்ஸ் வரங்காட்டி வேறு லெவலில் சூப்பராக நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறது யார்? ஒவ்வொரு சீன்ஸையும் அழகுபடுத்தி நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பிஜிஎம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பிஜிஎம் இல்லைன்னா இந்த கதை சுத்தமாக ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஏன்னா மணிரத்னம் சார் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இந்த வாட்டி சரியாக எடுத்துக்கல. அவர் ஸ்க்ரீன் பிளேயை வந்து சரியாக கொடுக்கல. ஸ்டோரி சின்னதாக ஒரு ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கொடுத்து கொஞ்சம் அந்த சீன்ஸை கொஞ்சம் மற்ற படங்களில் அவருடைய மற்ற படங்களில் கொஞ்சம் அவருடைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக வித்தியாசமாக மனசுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. எல்லா படம் மணிரத்னம் சாருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி எதுவுமே இல்லைங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவு நீட்டாக போனாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அழகான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் மக்களே. உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். ஸோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இந்த படத்தை சொல்ல முடியும் மக்களே. ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது தான். முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். என்னென்னா கமல்ஹாசன் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேருமே நடிப்பை பற்றி நமக்கு தெரியுமில்ல. இவங்க ரெண்டு பேருமே நடிப்பில் வேற லெவல் கிங்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படம் ஓடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த த்ரிஷா அண்ட் நம்ம சிம்பு சார் நடிச்சிருக்காங்கல்ல. ஸோ ஏன்னா மக்களே த்ரிஷா அண்ட் சிம்பு இவங்க 2 பேருடைய காம்பினேஷனை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம், வேறு லெவலில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னா கொஞ்சம் சிரிப்பு வருது தான். கமல்ஹாசன் சாரும் சிம்பு சாரும் இந்த த்ரிஷாக்கு அழிஞ்சிக்கிற மாதிரி சீன் இருக்குதுங்க. ஐயோ ஸோ கமல்ஹாசன் சாரும் இந்த நம்ம சிம்பு சாரும் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்கய்யா. என்னடா நடந்திருக்கு? ஐயோ இந்த படத்தில் வந்து த்ரிஷா மேம் வந்து நடிக்காமலே இருந்திருக்கலாம். பட் ஓகே, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் தப்பு சொல்லலைங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோஜெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, நாசர் எல்லாம் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்களாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து சூப்பராக இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாம். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. நாம தான் கையில் எடுத்துக்கணும். சமங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைடு வேறு லெவலுங்க. இவங்க வச்சிருக்கிற கேமரா ஷாட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, டிஓபி எல்லாம் வேறு லெவலுங்க. ஒவ்வொரு சீன்ஸும் பேசுதுங்க. ஒவ்வொரு சீன்ஸும் ஒரு சில சீன்ஸ் வந்து ரசித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்க வச்சிருக்கிற ஒரு சில ஷாட்ஸ் வந்து ரசித்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வேறு லெவலான ஆங்கிள்ஸோட, அந்த வேறு லெவலான ஒரு ஆங்கிள்ஸோட அந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வேறு லெவல்னு சொல்லலாங்க, ரசித்து பார்க்கலாம் அந்த ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கும் நடக்கிற கதை. அப்புறம் நம்ம விண்டேஜ் கமலை வந்து காட்டிருக்காங்க, வேறு லெவல். பழைய கமல், அந்த நாயகன் படத்தில் பார்த்த அந்த பழைய கமல், அந்த கமலை திரும்ப அப்படியே கொண்டு வந்திருக்காருங்க. இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். வேற லெவல் டிஏஜி ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயகன் படத்தையும் இந்த தக் லைஃப் படத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வேணாம், ஏன்னா நாயகன் படம் வேறு, தக் லைஃப் படம் வேறு, அப்புறம் செக்கச்சி வந்து வானம் படம் வேறு, அப்புறம் தக் லைஃப் படம் வேறு. செக்கச்சி வந்து வானம் படத்தையும் தக் லைஃப்பையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க. இந்த தக் லைஃப் படத்துக்கு பார்க்க அந்த செக்கச்சி வந்து வானம் படம் வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ செக்கச்சி வந்து வானம் படத்தையும் தக் லைஃப் படத்தையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. ஸோ மகளே, இது ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி, எமோஷனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. ஸோ தேட்டர் போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ பார்க்கலாம். ஒன் டைம் போச்சப்பா இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆவரேஜான ஸ்டோரி தான். ஸோ மகளே, படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ என்னுடைய ஒப்பீனியன்ஸ், என்னுடைய ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்கள் ரெமிசான். பாய்.